எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டிய பொறுத்தவரையும் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இருந்துச்சு. 50 டூ 60 பாயிண்ட்ஸ். பட் ஸ்டில் மார்க்கெட்டு அத கன்டின்யூ பண்ண முடியல. மார்க்கெட்டு திரும்பி லாஸ்ட் வீக் மாரி டவுன் சைட கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதே வாலடைலிட்டி தான். லாஸ்ட் ஃப்ரைடேவும் மார்க்கெட்டு டவுன்ல ஓப்பன் ஆயி நல்லா அப் சைடு வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கீழ வந்துருச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆயி கீழ வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிகவரி ஆச்சு. திரும்பி கீழ விழுந்துச்சு. மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலடைலிட்டியா இருக்கு. மார்க்கெட் என்னதான் ரிகவர் பண்ணாலும் தலையிலேயே கொட்டி கீழ அமுச்சுக்கிட்டே இருக்காங்க. நிஃப்டிய பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல ஒரு ரிகவரி குடுத்துச்சு 11 மணிக்கு. திரும்பி நல்ல ஒரு செல்லிங்கு. 1:30 மணிக்கு போல. திரும்பி ஒரு சின்ன சின்ன ரிகவரி குடுத்துச்சு செல்லிங்கு. பேங்க் நிஃப்டி அதுக்கு மேல. பேங்க் நிஃப்டிலாம் செகண்ட் ஹாஃப்ல சரியான வேகத்தில மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா பேங்க் எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஸோ அதனாலேயும் வாலடைலிட்டி ரொம்பவே அதிகமா இருந்திருக்கலாம். எக்ஸ்பைரி டே ஆப்ஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லணும். ரொம்ப மார்க்கெட் வாலடைலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ட்ரேட் பண்ணுறதெல்லாம் 0DT ஆப்ஷன் அவ்வளோ ஈஸி இல்ல அப்படின்ற மாரி கண்டிஷன்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் 7% கிட்ட அப் ஆயிருக்கு. வாலடைலிட்டி கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. ஒரு நாள்னாவது மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனா தான் இந்த இந்தியா விக்ஸ் கொஞ்சம்னாவது கிராஷ் ஆகும். அது கிராஷ் ஆனா தான் பிரீமியம்ஸ் கிராஷ் ஆகும். பட் இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். லைக் 9த் அக்டோபர் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் ரூ. 600 ஓப்பன் ஆன பிரீமியம் ரூ. 766 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ் கிட்ட அப் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் யூசுவலா பிரீமியம் வந்து டவுன் சைட்ல வரும் சார்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சு கடைசி 3 நாளா சார்ட் அப் சைட்ல போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாரி அப் சைட்லயே சார்ட் போச்சு அப்படின்னா, பிரீமியம் டவுன் டிகே ஆகாது. நம்ம கேபிட்டல் தான் டிகே ஆயிடும். ஸோ அதனால இந்த மாரி ட்ரேடிங் டேலாம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். எல்லா ஸ்டேடல் ஸ்டாட்ஸும் அப்படி தான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு. நிஃப்டி கரண்ட் வீக் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு. ஸோ சார்ட்ஸ் எல்லாமே அப் சைட்ல தான் போகுது. இது நார்மல் பிஹேவியர் கிடையாது. மார்க்கெட்ல ஐவி ஸ்பைக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. வாலடைலிட்டிலாம் லைக் மார்க்கெட்ல ஃபியர் கொஞ்சம் அதிகமா இருக்கனால எந்த சைடு போறது அப்படின்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டு ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆனா தான் இந்த ஃபியர் குறையும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் பிரீமியத்துக்கு வரும். இப்போதைக்கு வீக்லி பிரீமியம்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இது வந்து ஜஸ்ட்டு நான் பேங்க் எக்ஸையும், பேங்க் நிஃப்டியும் சார்ட்ஸ போட்டு வச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது கிராஸ் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 2 இண்டெக்ஸும் அது பாட்டுக்கிட்டு ஸ்பைக் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லாம் ஆல்மோஸ்ட் 680 சம்திங்ல தான் இருந்துச்சு. அது பாட்டு மேல போய்க்கிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 885, 900க்கு கிட்டயே போயிருச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா 766க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 இண்டெக்ஸுமே ரொம்ப வாலடைலிட்டி. ஈவன் ஒரு 2:30 மணிக்கு கூட பேங்க் எக்ஸோட பிரைஸ் வந்து ரூ. 560ல இருந்துச்சு. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட்ட பார்த்தாலே தெரியும். சடனா அப் ஆச்சு, சடனா டவுன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வாலடைலிட்டி இருந்தனால அதோட ஸ்பைக்ஸ் ரேண்டம் ஸ்பைக்ஸ் இருந்துச்சு. அது எப்படி ட்ரேட் பண்றதுன்னே தெரியலன்ற மாரி தான் இருந்துச்சு. மார்க்கெட் இந்த பிளாக் கலர் லைன பார்த்தாலும் தெரியும். மார்க்கெட்ட பாருங்க மேலேருந்து கீழ விழுந்து, கீழேருந்து மேல விழுந்து, திரும்பி கடைசியா 2:30 மணிக்கு மேல நல்ல ஒரு 1000 பாயிண்ட் போயிட்டு, திரும்பி 1000 பாயிண்ட் கீழ வந்து ரொம்ப ஓவர் வாலடைலிட்டி அப்படின்ற மாரி தான் இருக்கு. மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல ட்ரேட் பண்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க. மார்க்கெட்ஸ் லைக் இந்த மாரி கொஞ்சம் ஃபால் ஆவலாம். பட் மார்க்கெட் ஒரு லெவலுக்கு மேல திரும்ப தான் செய்யும். மார்க்கெட் வந்து அதுக்குன்னு கீழயே விழுந்துகிட்டு இருக்காது. அதுக்குன்னு மேலேயே விழுந்து போயிட்டு இருக்காது. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா மார்க்கெட் திரும்பும். மேபி அது எங்க திரும்ப போகுது அப்படின்றது தெரியல. நாளைக்கே திரும்ப போதா? இல்ல இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப போதா? 4 மாசம் கழிச்சு திரும்ப போதா? 4 வருஷம் கழிச்சு திரும்ப போதான்னு தெரியாது. ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷம் எனக்கு தெரிஞ்சு 2016லேருந்து 2020 வரையும் ஆல்மோஸ்ட் 0 ரிட்டர்ன். நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தாலும் சரி, எதுல போட்டிருந்தாலும் 0 ரிட்டர்ன் தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் பெரிய கிராஷ் வந்து கோவிட் கிராஷ்ன்னு சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரையும் கோவிட் கிராஷ் வந்து ஒரு பெரிய கிராஷே கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து 2019லயே ஒரு சரியான கிராஷ ஃபேஸ் பண்ணுச்சு. அந்த டைம்ல நிஃப்டில இருக்க ஸ்டாக் எல்லாமே மேல போயிருச்சு. பட் ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்லாம் ஆல்மோஸ்ட் 50லேருந்து 60% கிராஷ் ஆயிருச்சு. அந்த டைம்ல யாருனாவது போர்ட்ஃபோலியோ லைக் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோவிட் கிராஷ்ல வந்து லார்ஜ் கேப் கிராஷ் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியே ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆயிருச்சு. யாரும் இதுக்கு முன்னாடி கிராஷ் பார்த்தது இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் கரெக்ட்டா சொல்லணும். நான் போன மண்டேலேருந்து இந்த மண்டேல மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட்ஸ் கீழ வந்துருச்சு. இந்த மாரி நீங்க வந்தது பார்த்தது இல்ல அப்டின்னா, போர்ட்ஃபோலியோவ கிரீன்லயே பார்த்திருந்தீங்க. இல்ல ரீசென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இப்டி தான் மார்க்கெட். இதான் மார்க்கெட்டோட நேச்சர். இப்டி தான் மார்க்கெட் பிஹேவியர் இருக்கும். இன்கேஸ் நீங்க போர்ட்ஃபோலியோவ 80% டவுன்ல பார்த்துட்டு அழகா ஜாலியா சிரிக்கிற அளவுக்கு மைண்ட் செட்ட வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா, நான் பர்சனலா என் போர்ட்ஃபோலியோவ 80% டவுன்ல பார்த்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாரி தான். லைக் நான் மோஸ்ட்லி
ஸ்மால் கேப், மிட் கேப்லலாம் நெறைய இன்வெஸ்ட் பண்ண ஞாபகம் இருக்கு. பட் பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வாஷ் அவுட் தான். ஸோ அது வந்து அந்த மாரி நேரம். பட் திரும்பி எல்லாமே அப் சைட்ல வந்துருச்சு. அதுக்கு நான் வரலன்னு சொல்லல. பட் அந்த மாரி ஒரு மார்க்கெட்டுக்கு ஃபேஸும் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ்லாம் பார்த்ததில்ல. வெறும் பாசிட்டிவா லைக் இந்த Instagramல இன்ஃப்ளூயன்சர் குடுப்பாங்க. லைக் நெறைய கதை மார்க்கெட்ல போட்டா 12% வந்துரும் இயர்லின்னு. அந்த மாரிலாம் இந்த மார்க்கெட்ல நடக்காது. ஸோ அதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, எதுவும் நடக்காது. மார்க்கெட் மேபி லைக் ஒரு 5 வருஷத்துக்கு எங்கேயுமே போகாம இருக்கலாம். ஒரு 6 வருஷத்துக்கு எங்கேயுமே போகாம இருந்துட்டு, ஒரே வருஷத்துல ரிட்டர்ன் குடுக்கலாம். ஸோ கடைசி 3 வருஷம் பார்த்தவங்களுக்கு வந்து புல் ரன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய இயரா இருந்திருக்கும். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு லைக் என் வீடியோ பார்க்குறவங்களே வந்து அ லைக் ஃப்ளாட் மார்க்கெட்ல மாட்டியிருக்க மாட்டீங்க. டவுன் சைட்ல மாட்டியிருக்க மாட்டீங்க. பட் அதெல்லாம் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. பட் டாபிக்க விட்டு வேற எங்கேயோ போயிட்டோம். ஸோ தேவையில்லாதது. நெக்ஸ்ட் நம்மளோட பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ நம்மளோட பொசிஷன்ஸ் ஆக்சுவலி இங்க குரூப் பண்ணி வச்சிருக்கேன். 2 பொசிஷன் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பேங்க் நிஃப்டி பொசிஷனு. யூசுவலா எடுக்கிற பேங்க் நிஃப்டி பொசிஷன் தான். பட் இந்த வாட்டி நான் ரிவர்ஸ்ல எடுத்திருந்தேன். ஸோ ரிவர்ஸ்ல ஏன் எடுத்திருந்தேன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லைக் கரண்ட் வீக்குக்கு அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு த்ரெஷோல்டு பாயிண்ட்ட போய் தொட்டுருச்சு அதோட பிரைஸ. ஸோ அதனால பெரிய ப்ராஃபிட் குடுக்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ அதனால நான் ரிவர்ஸ் பண்ணி சைஸ கம்மியா எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் அந்த பொசிஷன் ஒரு ரூ. 4000 ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நாளைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பொசிஷன் லாஸ்ட்ல ஓப்பன் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது இந்த கிராஃப். பட் இந்த கிராஃப நான் என்னைக்குமே நம்புனதில்ல. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கிராஃப நம்பலனாலும் நான் டெல்டாவ நம்பி தான் ஆகணும். டெல்டா என்ன சொல்லுதுன்னா 43ன்னு சொல்லுது. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் அப் சைடு போச்சு அப்டின்னா, நல்ல ப்ராஃபிட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பட் டவுன் சைட்ல போச்சு அப்டின்னா, லாஸ் கன்டின்யூ ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லாஸ பொறுத்தவரைக்கும் பெருசா இருக்காது. பட் ஸ்டில் இந்த பொசிஷன் அப்டியே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யூசுவலா எடுக்கிற பொசிஷன ரிவர்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். பார்ப்போம் எப்டி போகுது அப்டின்னு. மோஸ்ட்லி இந்த பொசிஷன் நாளைக்கு நான் குளோஸ் பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்டின்னா நாளன்னைக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா பெரிய ரிஸ்க் கிடையாது. ரூ. 52,000 காமிக்குது. பட் 52,000வும் நாளைக்கே வந்துரும் அப்டின்னு சொல்ல முடியாது. பை சான்ஸ் இன்கேஸ் மார்க்கெட் லைட்டா ரிகவரி குடுத்துச்சு அப்டின்னா, பெரிய சேஞ்ச் இருக்கலாம் இந்த பொசிஷன்ல. பட் சைசிங் ரொம்ப சின்னது. அதனால பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் வந்து நிஃப்டி பொசிஷன் எடுத்திருந்தேன். வெள்ளிக்கிழமை நான் இதுல சேட்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த பொசிஷனும் பெருசா எதுவும் ப்ராஃபிட்ல இன்னும் போல. இந்த பொசிஷனும் நார்மலா போயிட்டுருக்கு. இந்த பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு லைக் நார்மலா தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ரூ. 30,000 லாஸ் காமிக்குது. காரணம் என்னன்னா, பெட்டிங்ல விழுந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது டீப் இந்த மணிக்கு போயிருச்சு. நான் செல் பண்ண கேலண்டர் புட் சைட்ல. ஸோ இந்த கேலண்டர் 24,600 அதுக்கப்புறம் கரண்ட் வீக் சாரி 24,600 இல்ல 25,500 இந்த கரண்ட் வீக் பிளஸ் நெக்ஸ்ட் வீக் இது 2ல ஏதோ ஒண்ணு பிட்டிங்ல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். கடைசி மினிட்ல. ஸோ அதனால கொஞ்சம் லாஸ்ட்ல காமிக்குது. பட் ஆல்மோஸ்ட் பொசிஷன் ஃப்ளாட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு. காஸ்ட்ல தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்ட்ராடேல நான் சொன்ன மாரி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த 2 லைக் பேங்க் எக்ஸையும், பேங்க் நிஃப்டியும் முடிஞ்ச அளவுக்கு எங்கனாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா சும்மா இந்த சார்ட்ட பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எதுவும் பெரிய அளவுல ஒர்க் ஆகல. பட் அட்லீஸ்ட் லாஸ்ட் எதுவும் க்ளோஸ் பண்ணலன்னு நெனச்சுக்க வேண்டியது தான். பட் நெறைய ஸ்ட்ரைக்ஸ்ல மூவ் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் கூட நானும் முடிஞ்ச அளவுக்கு போராடி டான்ஸ் ஆடி பார்த்தேன். பட் இம்பாசிபிள் தான் இதில ட்ரேட் பண்ணி காசு எடுக்கிறதெல்லாம். பிளைண்டா செல் பண்ணிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகும். பட் ஸ்டில் இருந்தாலும் நான் 50 குவான்டிட்டி, 60 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் பண்ணனால ஒண்ணும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஸோ ஈவன் லைக் எந்த எம்டிஎம் பார்த்தாலும் ரூ. 7,000 8,000 தான் போயிருக்கும். மார்க்கெட்டே மூவ் ஆயிருந்தாலும் 1000 பாயிண்ட் மூவ் ஆயிருந்தாலும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இந்த 2 பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி இந்த நிஃப்டி பொசிஷன இன்னமும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது அப்படியே கிடக்குது. அது ஒரு ரூ. 7,000 ப்ராஃபிட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கு. பட் இதுக்கு கான்ட்ரா பொசிஷன் எடுத்து நான் ஒரு ரூ. 35,000 கிட்ட லாஸ் புக் பண்ணியிருக்கேன் உண்மைய சொல்லணும்னா. பட் அந்த பொசிஷன் டவுன் சைட்ல, புட் சைட்ல இப்போதைக்கு எதுவுமே செல் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு அந்த அளவுக்கு அப் சைட்ல திரும்புற மாரி தெரியல. மோஸ்ட்லி அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் மார்க்கெட் திரும்ப வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்துங்க. ஏன்னா இந்த விக்ஸ் கிராஷ் ஆனா தான். ஸோ விக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிராஷ் ஆகுற மாரி தெரியல. டெய்லி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இது கிராஷ் ஆகணும் இல்லன்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல நல்லா போய் க்ளோஸ் ஆகணும். ஏதாவது ஒண்ணு நடந்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. அதே மாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க் யூ.